இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான பீஸ் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பீஸ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து நம்ம அதில் வந்து விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃபஸ்ட்டு காயட்டும். ஸோ எப்போவும் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் செய்வோம். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுண்டல்லையோ இல்லை பட்டாணிலேயோ வந்து நம்ம பிரியாணி செய்யலாம். ஆல்ரெடி நான் சுண்டல் பிரியாணி வந்து நான் செஞ்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம வந்து பட்டாணி பிரியாணி வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக ஒரு கலரி விட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே 2 பெரிய வெங்காயம் வந்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். தென் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் வந்து இதோட கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பட்டாணி அப்படிங்கிறதுனால வந்து சில பேர்த்துக்கு வந்து கேஸ் ட்ரபிள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 4 தக்காளியை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் வந்து போயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து நான் பட்டாணி மட்டும் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் மீல் மேக்கர் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து இந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து காஞ்ச பட்டாணி, அதனால் ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி, மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1க்கு 1.5 தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஃபுல்லாக வந்து இப்போ ஊற்றுறேன்.
ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன் இப்போது. ஸோ மொத்தம் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா திரும்பவும் வந்து போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். நான் பாஸ்மதி ரைஸை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இதை ஊற வைக்கல, வாஷ் பண்ணி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து மேக்ஸிமம் ஊற வைக்க மாட்டேன். ஊற வச்சா ரொம்ப வந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஊற வைக்காமல் அப்படியே தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு போடுறேன். இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம். போதும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் விசில்லாம் விட்டு விசிலும் அடங்கி வந்துடுச்சு. நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு பட்டாணி பிரியாணி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி உதிரியாக சாப்பாடு வந்து வந்திருக்கு பாருங்கள். குழையாமல் நல்லா வந்து தனித்தனியாக வந்து உதிரியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு சாப்பாடு. ஸோ அதனால் தண்ணி வந்து கரெக்டாக நம்ம ஊற்றினா தான் வந்து இந்தளவுக்கு நமக்கு வரும். இல்லை அப்படின்னா அதிகமாக ஊற்றிட்டாலும் குழஞ்சி போயிடும். கம்மியாக ஊற்றிட்டா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கரெக்டாக பார்த்து வந்து ஊற்றணும். அரிசியும் ரொம்ப நேரம் ஊறிச்சினாலும் வந்து சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பட்டாணி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.